அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த உண்மையான ஒரு கடவுள் யாருன்னு நான் தேட ஆரம்பிக்கும் போது தான் இயேசுவாகிய தேவன் தரிசனமாகி பேசினார். அந்த ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு சுகத்தை பார்க்கிறேன், ஒரு பலனை பார்க்கிறேன், ஒரு சமாதானத்தை பார்க்கிறேன். உலகத்துல எந்த மனுஷனாலும் தர முடியாது, எந்த மனுஷியாலும் தர முடியாது, எந்த பதவியினாலும் பணத்தினாலும் தர முடியாத ஒரே சமாதானம் இயேசுவால மட்டும்தான் தர முடிகிறது. அந்த இயேசுவே வானத்திற்கும் பூமிக்கும் அவரே ஆண்டவர், அவரே வானாதி வானத்துக்கு தேவனா இருக்கிறார், பூமிக்கு தேவனா இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. ஏன் ஒவ்வொருத்தருக்கு சொப்பனத்தை தரிசனமாகி பேசும் பொழுதும் நான் இயேசு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த இயேசுதான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுடைய தரிசனங்களை கேளுங்க. ஏசப்பா தரிசனமாகி பேசினா, அந்த ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டவராய் தரிசனமாகி பேசினா, அவங்க வேற எந்த கடவுளையே வணங்கியிருப்பாங்க. ஆனால் வந்து பேசினது இயேசுவா இருப்பாரு. முகமது ஏஜாஸ்னு ஒரு அண்ணன் சகோதரர், அவர் கவனிங்க, அவர் நல்ல 5 வேளையை தொழுகக்கூடிய ஒரு மனுஷன். அந்த சகோதரரை கவனிச்சீங்கன்னா பயங்கரமா ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர், 5 வேளை தொழுகக்கூடியவர், குர்ஆன்ல உள்ள எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்ட அந்த மனுஷன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு விரக்தி உண்டானது. உண்மையான கடவுள் யாரு? நான் பாட்டுக்கு 5 வேளை சொல்லுகிறேன், குர்ஆன்ல உள்ள எல்லா காரியங்களையும் நான் கற்றுக்கொள்ளுகிறேன், ஆனா அந்த தெய்வத்தை என்னால பார்க்க முடியலையே, அந்த தெய்வ சத்தத்தை கேட்க முடியலையே சொல்லி ஒரு நாள் விரக்தி அடைந்து அவர் தற்கொலை பண்ண போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இயேசு அவருக்கு தரிசனமாகி பேசினார். வசனம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை அவர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுவார். நீ எந்த மதத்தினாலும் இரு, ஆனால் பக்தியா இருந்தா இயேசு உன்னை சந்திப்பா, இயேசு உன்னை தெரிந்து கொள்ளுவா. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த இயேசு அவருடைய அறையில சொப்பனத்துல தரிசனமாகி பேசுகிறார், முகமுகமாய் தரிசனமாகி பேசுகிறார். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. நானும் அப்படிதான் பயங்கர விக்கிரகத்தை ஆராதித்தவன். எங்க அப்பா என்ன சுத்தமலையில இருந்து திருச்செந்தூருக்கு நடத்தி கொண்டு போன ஒரு பயங்கர இந்து குடும்பத்தில் இருந்த எனக்கு இயேசு தரிசனமாகி பேசினார். அதனாலதான் இந்த இடத்துல வைராக்கியமா நிற்க வைக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல அவருடைய வார்த்தையை பேச வைக்கிறார். எனக்கும் பேச தெரியாது, நானும் திக்குவாயும் மந்தனாவும் தான். எப்போ ஆண்டவர் சொப்பனத்துல தரிசனமாகி அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனே சொன்னாரோ, அன்னையிலிருந்து என்னுடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டது. அன்னையிலிருந்து பேச வைத்தார், துதிக்க வைத்தார், ஜெபிக்க வைத்தார். அவருடைய அபிஷேகம் என்னை இன்ன வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது.